பவி, நான் உன் புருஷன் பசிக்குதுன்னு சொல்லி சமைக்க சொன்னேன். நீ என்னடானா அசால்ட்டா சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்க? அதான் இங்க எல்லாம் இருக்கே, அப்படி என்ன உனக்கு வீராப்பு? பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும்னு சொல்வாங்க. சாப்பாட்டுல உனக்கு என்னடா ரோஷம்? இவங்க யாரு? உன் அம்மா தானே? வா வந்து சாப்பிடு. தேவையில்லாமலாம் பேசாத பவி. என்னால இந்த சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. உன்னால இப்ப சமைக்க முடியுமா முடியாதா? உனக்கு பசிக்குதுன்னா நீ வந்து சாப்பிடு. இது பிடிக்கலையா? நீ எப்பவுமே ஆர்டர் பண்ணுவல, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடு. அதை விட்டுட்டு என்னெல்லாம் சமைக்க சொல்லாத. ஏன் நீ சமைக்க மாட்டியா? அதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? ஆபீஸ் போயிட்டு வந்து எனக்கு செம்ம டயர்டா இருக்கு சந்தோஷ். என்னால சமைக்கலாம் முடியாதுடா. ஏய் பவி, அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, அது என்ன புருஷன் பேச்ச மதிக்காம எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஏதோ நீதான் அதிசயமா வேலைக்கு போற மாதிரி. தாத்தா, நான் இப்படிதான். உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக தான் நான் இந்த வீட்ல இருக்கேனா? ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுல சமையலும் செய்யறாங்க. ஒன்ன மாதிரி இப்படி யாரும் திமிரா பேசுறது இல்ல. மத்தவங்களோட என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்க தாத்தா. என்னால சமைக்க முடியாதுன்னா முடியாதுதான். பவி, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அத்தை, ஆபீஸ் போனா அங்க ஒரே டென்ஷன். வீட்டுக்கு வந்தா நிம்மதியா சாப்பிட கூட முடியல. பவி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. புருஷன் பொண்டாட்டிய சமைக்க சொல்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய குத்தலாம் இல்ல. நீ என்னமோ பிடிவாதமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு பவி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கே இது நல்லது இல்ல, பாத்துக்கோ. இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுதுன்னே தெரியல. இதெல்லாம் பார்க்கணும்ன்றது என் தலையெழுத்து. என்ன பவி, தூரிட்டு இருக்கு, நீ இப்படி நின்னுட்டு இருக்க? வாழ்க்கையில புயலே அடிக்கும் போது இந்த மழை தூறல் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அத்தை. என்ன பவி, அவன் தான் ஏதோ ஆத்திரத்துல பேசுறான்னா நீயும் ஆத்திரத்தை அதிகப்படுத்துற மாதிரி ஏன் இப்படி நடந்துக்கிற? இல்ல அத்தை, இவங்களுக்கெல்லாம் என்ன பொண்டாட்டினா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிற அடிமைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது அத்தை. எனக்கும் சுய மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா இருக்கும் பவி. ஆனா இந்த சின்ன சாப்பாடு பிரச்சனையில இதெல்லாம் காட்டணுமா சொல்லு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு ஈகோ? கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அத்தை, ஆரம்பத்துல இருந்து நான் விட்டு கொடுத்து போயிட்டு தான் இருக்கேன். அவன் ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்காக விட்டு கொடுக்கறானான்னு பாத்தீங்களா? அர்த்தமே இல்லாம எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்ப வாதம் பண்ண வேண்டாம் பவி. அவன் நைட்டு கோச்சிக்கிட்டு சாப்பிடாம பட்னியா இருக்க போறான். வா, அத்தை நான் சொல்றேன்ல, எனக்காக வா. உப்மா பண்ணி கொடு அவனுக்கு. அத்தை, அவனெல்லாம் இப்படி பட்னி போட்டாதான் வழிக்கு வருவான். அவன் கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்தா இப்படிதான் திமிர்த்தனம் பண்ணிட்டு இருப்பான். முதல்ல இந்த கோவத்தை விடு பவி. உனக்கு உப்மா எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். வா, நீயே செய். வா வாமா. வா, முதல்ல நாம அவளை எடுத்துக்கிறோம். சரி, இதுல இருந்து எடுத்துட்டு அங்க வச்சுடு. தண்ணி ஊத்தி கழுவு. இந்தா, நீயே உன் கையால கழுவு. இன்னும் கொஞ்சம் பொடிசா கட் பண்ணணும். சரி, இப்ப நம்ம வெங்காயத்தை வதக்க போறோம். கேஸ் ஆன் பண்ணு.
போதும். இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடு. இரு. கொஞ்சம் கடலை பருப்பு. கருவேப்பிலை அங்க இருக்குது பாரு. சிம்ல வச்சுக்கோ. இப்போ வெங்காயம் போடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போடலாம். மஞ்சத்தூள் போடு. கொஞ்சம் உப்பு. உப்பு போடு. போடு போடு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அவல், அதை எடுத்து நம்ம இதுல கொட்டிடலாம். அங்க இருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி தழைய அரிஞ்சு போடு. பவி போதும். ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சூடோட சாப்பிடு. மெதுவா மெதுவா. அத்தா அருமையா இருக்கு அத்தா. சூப்பர். சரி, சூடு ஆறி போறதுக்குள்ள அவனுக்கு போய் கொடுப்போம். நான் ஏன் கொண்டு போய் கொடுக்கணும்? டைனிங் டேபிள்ல வச்சுட்டு அவனுக்கு நான் மெசேஜ் அனுப்பிக்கிறேன். பசிச்சா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். சொன்னா கேளு பவி. பிடிவாதம் பிடிக்காம அவன் கிட்ட கொண்டு போய் கொடு. போ. என்னது இது? நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னல உனக்கு. அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்தா? இது நான் செஞ்சது. சாப்பிடு. அப்படியா? தேங்க்யூ. பவி, சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. தேங்க்ஸ். சாரி பவி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பசியில கொஞ்சம் கத்திட்டேன். சாரி. அதான் சாரி சொல்லிட்டேல்ல. இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் செல்லம் இல்ல. இல்ல. என் வைரம் இல்ல. இல்ல. என் பட்டு இல்ல. இல்ல. என் தங்கம் இல்ல. இல்ல. அப்ப என் மேல கோவம் இல்ல. இல்ல. இல்லையா? தேங்க்யூ. டேய், சந்தோஷ், கிளம்பிட்டியா? ஆமா பவி, ஒரு மீட்டிங் இருக்குது, சீக்கிரமா போகணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பவி, சட்னில கொஞ்சம் உப்பு கம்மி. இதெல்லாம் எப்பதான் கத்துக்க போறியோ? அது பழக்கத்துல வந்துரும். ரொம்ப வருஷம் சமைக்கிறவங்களுக்கு கூட சில நேரம் சரியான அளவு உப்பு போட தெரியாது. பவி, நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்ன? அது பவித்ராமா, இரு வரேன். வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்லையே, கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டீங்க. இதே மாதிரி எப்பவும் இருக்கணும். சரிங்க. வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். அத்தை, இவங்க பேரு கல்யாணி. நம்ம வீட்டுக்கு சமையல் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கேன். பவி, அதான் நீ சமைக்கிறியே, அப்புறம் எதுக்கு குக்கு?
சந்தோஷ் இவங்க நல்லா சமைப்பாங்கடா. தம்பி, என் பேரு காரக்குடி கல்யாணி. என் சமையலுக்கு எங்க ஊர் பக்கம் ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. நான் மட்டும் மீன் குழம்பு வச்சா இந்த அப்பார்ட்மெண்ட்டே மணக்கும். ஐயா, நீங்க எத்தனையோ பிரியாணி சாப்பிட்டிருப்பீங்க. நான் செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, வேற பிரியாணியே சாப்பிட மாட்டீங்க. நான் பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ, ஐயா சைவமோ? அதுவும் எனக்கு நல்லா வரும். கண்டங்கத்திரி போட்டு வத்த குழம்பு வச்சா சாப்பாடுல போடாமலே சாப்பிடுவீங்க. அப்படி இருக்கும். பூண்டு குழம்பு, வெந்தய ரசம்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமையலா செஞ்சு அசத்திடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு சைவ சாப்பாட்டுக்காரங்க வீட்ல வேலை செஞ்சேன். அந்த சாருக்கு அந்த அம்மா சமைக்கிறத விட நான் சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏய் பவி, என்ன இதெல்லாம்? தாத்தா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வெளியவே வாங்கி சாப்பிடுவீங்க? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா ஏகப்பட்ட வியாதி. இதுல ஹோட்டல்ல வேற வாங்கி சாப்பிடுறீங்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது தாத்தா? அதுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வைப்பியா? ஏன் நீ சமைக்க வேண்டியதானே? அதை விட உனக்கு என்ன வேலை? வீட்ல பொம்பளை ஒருத்தி இருந்துகிட்டு சமையலுக்கு ஆள் வச்சா அது நல்லவா இருக்கு? தாத்தா, பொம்பளை தான் சமைக்கணும்னு சட்டமா என்ன? நானும் தான் சந்தோஷ்க்கு ஈக்குவலா சம்பாதிக்கிறேன். அப்போ இவனை சமைக்க சொல்லட்டுமா? பவி, தேவையில்லாம பேசாத. அப்புறம் என்னடா, அத்தை சமைக்கிறத சாப்பிட முடியாதுன்னு 2 பேரும் ஒத்த கால்ல நிக்கிறீங்க. எனக்கு சமைக்கிறதுக்கும் டைம் இல்ல. அப்படியே டைம் இருந்தாலும் நான் சமைச்சா எதுவுமே நல்லா வரமாட்டேங்குது. அதான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணதா இவங்கள ஏற்பாடு பண்ண. என்ன பவி, உன்னை சமைக்க சொன்னா உடனே சமையலுக்கு ஆளை கூப்பிடுவியா? யாரை கேட்டு இவங்கள வர சொன்னா? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? பவி, இத்தனை வருஷத்துல நான் வேற யாராவது சமைச்சு சாப்பிட்டுருக்கேனா? ஏதோ விதியை நொந்துகிட்டு கடையில வாங்கி சாப்பிடுறேன். இப்ப என்னடான்னா என் வீட்டுக்குள்ளேயே என் குடும்பத்திலே இல்லாத பழக்கமா சமைக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. என்ன தாத்தா பேசுறீங்க? என்ன சமன்னு போட்டு உயிரை எடுக்கிறீங்கன்னு தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன். பவி, சமைக்க சொல்றது ஒரு பெரிய குத்தம் மாதிரி நீ பேசுற. எல்லார் வீட்லயும் லேடிஸ் தான் சமைக்கிறாங்க. உன்ன மாதிரி சமைக்க சொன்ன உடனே இந்த மாதிரி குக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணல. நான் உன்னை கல்யாணம் பண்ணது இந்த வீட்ல சமைக்கிறதுக்காகலாம் இல்ல. ஆபீஸ்க்கும் போகணும், வீட்ல வந்து வேலை பார்க்கணும், சமைக்கணும். எவ்வளவு வேலை தாண்டா பாக்குறது? நான் என்ன மெஷினாடா? பவி, ஆபீஸ்க்கு போற நேரத்துல எதுக்கு இப்ப வீண் பேச்சு? எதா இருந்தாலும் யோசிச்சுட்டு முடிவெடுத்துக்கலாம். யோசிக்காம பண்ண விஷயங்களாலதான் இத்தனை பிரச்சனையும். இனிமே யோசிச்சு என்ன பண்ண போறீங்க? பவி, எனக்கு நேரமாச்சு, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். தாத்தா, நீங்க வார்த்தையால அத்தையை கொன்னுட்டு இருக்கீங்க. பவி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இத பத்திலாம் அப்புறமா பேசலாம். நான் கிளம்புறேன். நான் மட்டும் என்ன வெட்டியாவா இருக்கேன்? நானும் உன்ன மாதிரி ஆபீஸ் போறேன்ல, சம்பாதிக்கிறேன்ல. நான் ஒரு ஒப்பீனியன் சொன்னா அத கேளு. என்ன மதிக்காம நீ பாட்டுக்கு ஆபீஸ் போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இங்க பாரு பவி, தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாத. சமையல் வேலைக்கு ஆளு வேண்டான்னா வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா நீயா சமைச்சு பழகு. முடியாது, என்னால சமைக்க முடியாது. நீதான் சமைக்கணும் பவி. முடியாது. என்ன மிரட்டுறியா? நீ என்ன சொன்னாலும் சரின்னு என்னால சமைச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத நீ கேளு. யாரு? நீ சொல்றத நான் கேட்கணுமா? எல்லாம் வேலைக்கு போற திமிரு தானே. இனிமே நீ வேலைக்கும் போக வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீ வீட்லயே இருந்து என்னையும் தாத்தாவையும் பாத்துக்கிறதுக்கான வழியை பாரு. அது போதும். எது போதும்னு ஏன் எல்லைய நீ முடிவு பண்ணாத. இப்ப நான் ஆபீஸ் போகணுமா வேண்டாமா? நீ போ. இவங்கள குக்கா வச்சுக்க சம்மதம்னு சொல்லிட்டு போ. இப்ப உலகத்துல இதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. ஆமா, எனக்கு இதுதான் முக்கியம். பவி, நீ என்ன ரொம்ப டாமினேட் பண்ற. வேணா, உன் பிடிவாதத்தை குறைச்சுக்கோ. அதான் உனக்கு நல்லது. ஓஹோ, நான் எதிர்த்து பேசினா அது வாதம், அழுத்தமா பேசினா அது பிடிவாதம் இல்ல? எனக்கும் இந்த வீட்ல சில முடிவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கு. உன் அதிகாரத்தை உன் வீட்ல வச்சுக்கோ. வேணாம். அம்மா, நீங்க கிளம்புங்க. இங்க சமைக்கிறதுக்கு ஆளு வச்சுக்கிறதுக்கான ஐடியா எல்லாம் இல்ல. அவங்களையே போக சொல்றேன் இப்போ. அம்மா, போயிடுங்க.
ஏமா உன்னை நம்பி காரைக்குடியில இருந்து வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? போதுமா? முடிவு சொல்லியாச்சு. இப்ப நான் கிளம்பட்டுமா? நான் கிளம்புறேன். ஒரு அடிமை மாதிரி நீ என்ன நடத்துவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. பவி, பேசாத பேசாத. நான் திரும்ப பேசினா நீ தாங்க மாட்ட. ஒருத்தி சொல்றாளே அது நல்லதுக்காக தான் இருக்கோங்கிற நம்பிக்கை கூட இல்லாம என்ன மனுஷன்டா நீ? பவி, நீ ரொம்ப தான் பேசுற. பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இதுக்கு மேலயும் பேசுவேன். ஏன் ஏன் பேசக்கூடாது? பேசி பேசி அத்தைய அடக்கிட்டீங்க, அதே மாதிரி என்னையும் அடக்கலான்னு பாக்குறீங்களா? முடியாது. இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். பவி, தாத்தா விடுங்க, போகட்டும். நாம சொல்றதை கேட்டு இங்க இருக்கவங்க மட்டும் இருந்தா போதும். சீ, இப்ப கூட நீ போகாதன்னு என்ன தடுப்பேன்னு எதிர்பார்க்கல. அடுத்தவங்கள புரிஞ்சுக்க கத்துப்பேன்னு எதிர்பார்க்கறேன். பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. இந்தாங்கம்மா, பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. தேங்க்யூ சார். இந்தாங்கப்பா. இந்தாங்க மேடம். உங்களுக்கு பிடிச்ச இஞ்சி டீ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூமா. உங்களுக்கு தான். சேட்டா, உங்களுக்கு பிடிச்ச சுக்கு டீ. தேங்க்யூ மேடம். உனக்கு இஞ்சி டீ. இந்தாம்மா. சாப்பிடு. தேங்க்யூ லக்ஷ்மிமா. வெல்கம். துளசி டீ கேட்டல, அதான் துளசி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. மா மா ஒரு நிமிஷமா. பிரதீப், என்ன? வாய தொடங்குமா. எதுக்குடா? தொடங்குமா சொல்றேன். சரி. என்னடா ஸ்வீட்? இந்தாங்க. இப்பயாவது சொல்லு, எதுக்கு ஸ்வீட்? முதல்ல நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லாரு நல்லாரு நல்லாருடா, நல்லாரு. நீங்க சொன்னது போல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுமா. என்னோட உழைப்பு, டெடிகேஷனோட உங்க பிரார்த்தனையும் சேர்ந்து எனக்கு இந்த ப்ரமோஷனை வாங்கி கொடுத்துருக்குமா. ரொம்ப சந்தோஷம் பிரதீப். உன் உழைப்புக்கு கிடைச்ச பலன் தான் இது. இல்லம்மா, உங்க வேண்டுதல் தாமா எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்க காரணம். சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பையமா, எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கயிறுலாம் கட்டி விட்டீங்களேம்மா. உங்களை பார்க்கும்போது எங்க அம்மாவே உங்க ரூபத்துல வந்த மாதிரி இருக்குமா. எப்படியோ உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுல, அது போதும் எனக்கு. இன்னும் இது போல பல ப்ரமோஷன் உனக்கு கிடைக்கணும். மேலும் மேலும் உயர்ந்து நீ பெரிய இடத்துக்கு போகணும். கண்டிப்பா போவ. தேங்க்ஸ்மா. இரு, உனக்கு பிடிச்ச இஞ்சி டீ போட்டு தரேன், நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிமா. அண்ணா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். டே சந்தோஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம பிரதீப்க்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காமே. தெரிஞ்ச விஷயம் தானே இது. பிரதீப் பேரு ஆல்ரெடி ப்ரமோஷன் லிஸ்ட்ல இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அப்படி இல்ல வித்யா, அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கே நம்ம ஆபீஸ்ல கேண்டீன் வச்சிருக்க லக்ஷ்மி அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கான். ஏ, பிரதீப்போட ப்ரமோஷனுக்கும் அந்த கேண்டீன் அம்மாக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எம்டி கிட்ட இல்ல, அந்த கடவுள் கிட்ட பண்ணிருக்காங்க. அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு கயிறு கொடுத்தாங்களாம். அத கட்டினதும் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சான்.
பாத்தியா சந்தோஷ், காமெடியா இல்ல? அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு அம்மா இருந்தா யாரு வேணாலும் நினைச்சதை சாதிக்க முடியும்னு சொல்றான். அவன் சொல்றது என்னமோ உண்மைதான். ஆபீஸ்ல கேண்டீன் நடத்துற அவங்க பிரதீப்காக எதுக்கு கோயிலுக்கு போகணும்? கொஞ்ச நாள் பழகுன பிரதீப்காக இவ்ளோ பண்றவங்க தான் பெத்த பிள்ளைக்காக எவ்ளோ பண்ணிருப்பாங்க. அதான் பிரதீப் இப்படி சொல்லிருக்கான். ஏய், இப்ப தேவையில்லாம எதுக்கு ஏன் கேபின்ல வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல போங்க இங்க இருந்து. டே சந்தோஷ், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? உன் அம்மாவை பத்தி பேசினாலே உனக்கு ஏன் கோவம் பொத்துட்டு வருது? ஏய், நீ ஆடிட்டிங் ஃபைல் வாங்க தானே வந்த? அதை விட்டு ஏன் வெட்டியா பேசிட்டு இருக்க? கேண்டீன்ல அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு என் கேபின்ல வந்து பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.